மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தால் அவங்களுக்கு அந்த வேலைக்கான ஒரு நல்ல செய்திகள் பற்றி ஒரு தைரியமாக இருக்கலாம். அதெல்லாம் வந்து சேரும். மேபி இன்றைக்கி லீவு நாளாக இருக்கிறதால நாளைக்கு வந்துடலாம். போஸ்டில் சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் மற்றபடி ஒரு தொழிலில் இருக்கிறவங்க தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக நீங்கள் செஞ்சு நல்ல பெயர் வாங்குவீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து சூரியனை கண்ட பனி போல் விலகும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு நல்ல தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிலையை உணர்வீர்கள். வீட்லேயும் ஒரு அமைதி, ஒரு இணக்கமான சூழல், இதெல்லாம் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு. நல்ல தினம். அடுத்து ரிஷபம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நிம்மதியான ஒரு தினம். குறிப்பாக இந்த திரைத்துறை, அப்புறம் இந்த டெலிவிஷன் சம்மந்தப்பட்டதில் இருக்கவங்க, கதைகள், கட்டுரைகள், கவிதைகள் எழுதுபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு செய்திகள் வருவது, சில புதிய அக்ரிமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று சைன் பண்ணுறது, நல்ல தகவல்கள், நல்ல புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லலாம். இதெல்லாம் நிறைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் நாளை தினம் உங்களுக்கு விளங்குகிறது. மனசில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் துளிர்விடக்கூடிய நல்ல தினம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இந்த சந்திராஷ்டம தினத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சௌரியமாக நல்லபடியாக தான் இருக்கும். அதாவது ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் சேர்ந்தால் அது கெட்டுவிடும்பாங்க. அது மாதிரி விஷம் வேண்டாம். ஒரு குடம் பாலில் ஒரு சின்ன ஒரு சிமிட்டா உப்பு போட்டால் போகிறோம், திரிஞ்சு போடும். அது மாதிரியான ஒரு நிலை ஏற்படுவதை தவிர்த்து கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. அதாவது எப்படின்னா எல்லாமே சுமூகமாக இருக்குது, எல்லாம் சந்தோஷமாக இருக்குது, குடும்பத்தோடு ஜாலியாக ஒரு சினிமா போகிறேன், எங்கேயோ போகிறேன், எல்லாம் பண்ணுறீங்க. தேவையில்லாத ஒரு பேச்சில் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம், அதுக்கு சும்மா இருப்பாங்களா? வீட்டில் அவங்க பதில் தருவாங்க. வாக்குவாதம், அந்த ஒரு சந்தோஷ சூழ்நிலையில் வந்து ஒரு ஒரு கெட்டு ஒரு போகிற மாதிரி, ஒரு கரும்புள்ளி மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து மூட் அப்செட் ஆகுது. இது போல் ஒரு நிகழ்வுகளுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இருப்பதால் அதை சுலபமாக தவிர்க்கலாம். அதனால் அந்த ஒரு அவேர்னஸும் அங்கே, அது அவேர்னஸ்னால் அந்த நிலையை உணர்ந்து நாம் பேசக்கூடிய பேச்சுக்களாகட்டும் செய்கைகளாகட்டும் நல்லபடியாக இருக்கணும். அதை உணர்த்துவது தான். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இனிமையான நிகழ்வுகள். குறிப்பாக காதல் போன்ற விஷயங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட சில நேரங்களில் அது சம்பந்தப்பட்ட சில பேச்சுவார்த்தைகள், இது எல்லாமே ரொம்ப இணக்கமான சூழலில் நீங்கள் நினைத்தபடி நல்லபடியாக நடக்கிறதால மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். சில முக்கிய நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. பெண் பார்க்கறது, இல்லை சில நேரங்களில் பிள்ளை பார்க்கறது, ஏன்னா சமத்துவம் இருக்கு இல்லையா, எல்லாமே இருக்கும். அதனால் சில நல்ல நிகழ்வுகளுக்கான ஒரு 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 ஆரம்ப கட்டம், சந்தோஷத்தை தரக்கூடிய ரொம்ப மனதுக்கு இனிமையான நல்ல தினமாக இது அமையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தாலே மனமும் நன்றாக இருப்போம் அப்படின்றது ஒரு அர்த்தம். அப்போது மனசும் நல்லா இருக்குது, உடலும் நல்லா இருக்குது. எதையும் வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு மனதில் திறம் இருக்கிறது. மனசில் உள்ள பயங்கள் மறைந்து
நம்ம எதை அடைய வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் இருக்கும். அதனால் ரொம்ப ஒரு வெற்றி மனப்பான்மை என்பது பிரகாசமாக ஒளிர்விடக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். மனதளவில் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சந்தோஷங்கள், சில நெருங்கிய உறவினர்களை பார்ப்பது, ரொம்ப ஒரு நல்ல நண்பர்களை பார்ப்பது, எதிர்பாராத விதத்தில் நமக்கு ஒரு வெகுமதிகள் வருவது, நல்ல செய்திகள் வந்து சேர்வது, மனசில் உற்சாகம் கொப்பளிக்கும்பாங்களே, அது மாதிரியான நல்ல நிகழ்வுகளை தரக்கூடிய நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஒரு பிரகாசம் தோன்றும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சரியான இலக்கை நோக்கி சென்றடைந்து வெற்றிக்கு பாதை வகுக்கக்கூடிய வகையில் அமையும். எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள், அதனால் தொழிலில் முன்னேற்றம், புகழ் இரண்டும் வந்து சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகள். இந்த திரைப்படத்துறை இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு சில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, வாழ்க்கையில் திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மறுமலர்ச்சின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல தினமாக அமையிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரையில் தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். சில கஷ்டமான, சில முடியாத சில வேலைகள் வந்து முடிப்பதற்கு எதிர்பாராத நல்ல உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகும். முயற்சி என்பது சரியான வகையில் முயற்சி எடுப்பீங்க. அதாவது நம்ம ஒர்க்கிங் ஹார்டுன்னு சொல்லுவோம், ஒர்க்கிங் ஸ்மார்ட்னு சொல்லுவோம். இப்போது ஒரு உபகரணத்தை வச்சு ரொம்ப உடம்பு வலிக்காமல் ஒரு வேலையை செஞ்சிடலாம். அந்த உபகரணங்கள் இல்லாமல் நம்மளே ஒரு கடப்பாறை எடுத்து குத்துன்னு குத்தின்னு இருந்தால் அது எவ்வளோ உடம்பு வலிக்கும். அது 10 மடங்கு எஃபர்ட் கொடுப்போம். அப்படி இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே சுலபமாக முடிப்பதற்கான நல்ல வழிமுறைகள் உங்களுக்கு தென்பட்டு அதில் வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய வழக்கமான ஒரு பாதையில் வெற்றியை அடைவதற்கான ஒரு வழி திறக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வராமலோ, இல்லை நம்ம செஞ்சிட்ருக்கிற வேலையில் சில விஷயங்களில் இன்றியமையாத தடைகள் ஏற்படுவதோ இருக்கக்கூடும். அதனால் சில நேரங்களில் கொஞ்சம் மனம் தளர்ச்சி அடையும். ஆனால் இது ஒரு நிரந்தரமான ஒரு விஷயமாக இருக்காது. காலங்கள் மாறும்போது நிலைகளும் மாறும். அதனால் ஏமாற்றம் என்பது ஏற்பட்டாலும் அந்த ஏமாற்றத்தை தாண்டி நாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற யோசனையுடன் இருக்கும் பொழுது உங்கள் சிறப்புகள் வெளிப்படும். அதனால் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ்ன்றோம். அந்த பாசிட்டிவ் தாட்டோடு இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையிறது. சில சுப நிகழ்வுகள், சுப நிகழ்ச்சிகளை பற்றி விவாதங்கள், அது முடிவாகிறது. இதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல தினம். குறிப்பாக உங்களுக்கு நன்மை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் பொழுது மனம் இன்னும் குதூகலமாகும், ஆத்ம திருப்தியும்பாங்க. நமக்காக நாம் வாழ்வதை விட பிறருக்காக நாம் வாழ்வது என்பது ரொம்ப இனிமையான அனுபவம். அது போன்ற ஒரு அனுபவங்களுக்கு ஒரு அடிப்படையான தினமாக இது அமையலாம். மனதுக்கும் ஆன்மாவிற்கும் சந்தோஷம் தரக்கூடிய நல்ல தினம்னு சொல்லலாம். அடுத்து
கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் நமக்கு போட்டியாளர்கள், நமக்கு வேண்டாதவங்க, கொஞ்சம் பகையாக இருக்கிறவங்க, இவர்களால் சில உபதிரவங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாமல் இருக்கும். தேவையற்ற சில பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். சில பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது அதில் சில பிரச்சனைகள் ஏற்படும். அது இனிமையான பயணமாக அமையாது. இப்படியெல்லாம் மனசுக்கு மனக்லேசங்களை தூண்டக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் எதையுமே சரியான முறையில் திட்டமிட்டு தெய்வ நம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம். அது நன்மையை தரும். அடுத்த மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றின்னு பாடுவாங்க. அது மாதிரி ரொம்ப நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய ரொம்ப நல்ல தினமாக அமைகிறது. செயல் வீரராக திகழ்வீர்கள். எந்த ஒரு காரியத்தை எடுத்து நீங்கள் கையாண்டாலும் வெற்றிக்கான படிக்கட்டுகளை சென்று அடைவீர்கள். அது தன்னிச்சையாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக இருப்பதால் அந்த வெற்றிக்கும் நீங்கள் சொந்தக்காரராவீர்கள். ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய, தைரியத்தை தரக்கூடிய, மன எழுச்சியை தரக்கூடிய நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு வழங்குகிறது. தெய்வ அனுகூலம் என்பது ரொம்பவும் சிறப்பாக அமையப்பெறுகிறது.